ஒரு வழியா 72 நாள் கழிச்சு மௌனத்தை களைஞ்சு பாண்டிச்சேரியில விஜய் ஒரு பொதுக்கூட்டத்தை பேசி முடிச்சிட்டாப்ல. வந்தாரு, கூட்டம் நடத்தினாரு, பேசினாரு, முடிஞ்சிருச்சு. என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து கத்துக்கணும். இதுல ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு எப்படி கரெக்டான வகையில பாதுகாப்பு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாம அரசு சார்பா எப்படி இந்த கூட்டத்தை ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறத பாண்டிச்சேரி அரசை பார்த்து தமிழ்நாடு அரசு கத்துக்கணும் அப்படின்றப்பல விஜய் உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு கத்துக்கணும். இப்ப இந்த கூட்டம் பாண்டிச்சேரியில் எப்படி கரெக்டா நடந்திருக்குது? 5000 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன். QR கோட் அடையாள அட்டை தருவோம், அதை காட்டினா மட்டும்தான் உள்ள விடுவோம். ஒரு அட்டைக்கு 2 பேர், நாங்க 4 பேரா வந்திருக்கோம், எங்க எல்லாரையும் விடுங்க, அந்த சூழலாம் கிடையாது. அட்டை இருந்தா உள்ள வா, இல்லாட்டினா வெளில போ அப்படின்னு கராரா டீல் பண்ணாங்கல்ல. 5000 பேர் மட்டும்தானே உள்ள விட்டாங்க. அதை விட ஆயிரக்கணக்கான பேர் வெளியில வெயிட் பண்ணாலும் எல்லாம் அங்கேயே நின்று உள்ள நெரிசலை ஏற்படுத்தி செத்து போயிடாத, அப்புறம் பழியை எங்க மேல போடாத அப்படின்னு கராரா டீல் பண்ணாங்கல்ல. அதுக்கு முன்னாடி ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு எத்தனையோ முறை முட்டி மோதியும் அதை கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்கல்ல. அதே அளவுக்கு தமிழ்நாடு அரசும் அடுத்து ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. அங்கே பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எப்படி கராரான விதிமுறைகளோட அனுமதி கொடுத்து அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல, அதே போல் பண்ணணும். இன்னைக்கு அந்த பாண்டிச்சேரி கூட்டத்தில் அந்த போலீஸ் அதிகாரி, ஒரு லேடி போலீஸ் உயர் அதிகாரி, அந்த அம்மாட்ட போய் இந்த புஷி ஆனந்த் மைக்கு பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் வாங்க, எல்லாரையும் உள்ள விடுங்க அப்படின்னு வாசல் நின்று சொல்றாரு. நீங்க தான் 5000 பேர் மட்டும்தான் நாங்கள் கலந்துக்கோன்னு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கிருக்கீங்க. அப்புறம் மைக்கை திடீர்னு பிடிங்கி எல்லாரும் உள்ளவா அப்படின்னா எல்லாரும் உள்ள விழுந்து நெரிசல்ல சிக்கி சாகிறதுக்கா? அந்த பழி யார் மேல வரும்? அந்த அம்மா கரெக்டா மைக்கை பிடிங்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விசுவல் எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த தாவேகா கட்சி நிர்வாகிகள் புஷி ஆனந்த் எல்லாத்தையும் ஆர்கியூ பண்றாங்க. இவங்க உள்ள விடுன்னு சொல்லும்போது, ஏற்கனவே உங்களால 40 பேர் செத்து போயிருக்காங்க, உள்ள விடுன்னா என்ன அர்த்தம்? என்கிட்டே எப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஆவேசமாக அந்த அம்மா சொன்னதெல்லாம் பார்த்துருப்போம். இவங்க இப்படி தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடந்துக்கிறாங்க. அடுத்து வர்ற ஈரோடு கூட்டத்திலையும் அப்படி தான் நடந்துக்குவாங்க. அதனால் அவரே சொன்னது போல் பாண்டிச்சேரியில் எப்படி கராராக கூட்டம் நடத்துறதுக்கு அந்த கவர்மெண்ட் ஒரு கட்டுப்பாடு விதிச்சதோ அதே போல் இவங்களும் பண்ணணும். இது ஒன்று. சரி, இந்த கூட்டத்தில் விஜய் பேசினார். நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னன்னா, சமீபத்தில் 2 ஸ்டார் இவங்க கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. ஒன்று செங்கோட்டையன், இன்னொன்று நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத்தெல்லாம் இத்தனை வருஷம் எல்லா கட்சியிலையும் இருந்து சுற்றி இப்போ திராவிட இயக்க பேச்சாளர் அப்படின்ற அந்தஸ்தோட 4-5 வருஷம் அங்கங்கே சுற்றி பேசிட்டு இப்போ இங்கே செட்டில் ஆயிருக்காப்புல. அவரை எப்படி பேச விடுவாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை, அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நாஞ்சில் சம்பத்தை அந்த அளவுக்கு கூட அவங்க மதிக்கலை. செங்கோட்டையன் அவரையும் ஒன்றும் கண்டுக்கலை. பொதுவாக இந்த மாதிரி 2 முக்கியமான நபர்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அடுத்து வர்ற கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது மற்ற கட்சிகள் நடக்கும். பட் இது வேறுபட்ட கட்சி இல்லை, மற்றவங்க மாதிரி நாங்கள் டீல் பண்ண முடியாதுல்ல. ஆனால் அப்படி தான் டீல் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற கட்சி மாதிரி மற்ற கட்சியிலேருந்து ஊழல் செய்த கட்சியிலேருந்து எங்கள் கட்சிக்கு யாரும் வந்தால் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படியெல்லாம் அந்த விதத்திலலாம் வித்தியாசமாக இருக்க மாட்டாங்க. செங்கோட்டையன் வந்தாலும் சேர்த்துக்குவோம், நாஞ்சில் சம்பத் வந்தாலும் சேர்த்துக்குவோம், இன்னும் யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம். பிரச்சனை என்ன, ஏன் அவங்கள ஏற்றலை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாஞ்சில் சம்பத் முன்னாடி ஏறி பேசுகிறாருன்னு வைங்க, அதுக்கு பிறகு இந்த புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் உளர்றது எடுபடுமா? அவர் இது போல் எத்தனை 1000 மேடைகளை, எத்தனை லட்சம் பேர் கொண்ட கூட்டங்களை டீல் பண்ணி பார்ப்பல நாஞ்சில் சம்பத். இந்த கூட்டத்துக்கு எப்படி பேசினா கைத்தட்டை வாங்கணும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். 4 பஞ்ச் டைலாக்கை தூக்கி வீசினா போதும், மொத்த கூட்டமும் கையை தட்டிட்டு போயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டத்தில், அதுவும் விஜய் ஸ்டேஜில் இருக்கும்போது உறுதியாக நாஞ்சில் சம்பத்தை பேச விட மாட்டாங்க. செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய பேச்சாளர் இல்லை, இருந்தாலும் இந்த கூட்டத்தில் அவருக்கு முக்கியத்துவம் இல்லை. எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இது ஒன்று. ரெண்டாவது, கரூர் பிரச்சனைக்கு பிறகு 41 பேர் செத்த பிறகு அடுத்து நடக்கிற பொதுக்கூட்டம் இதுதான். பொதுவாக இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் என்ன பண்ணுவாங்க, அடுத்து அந்த கட்சியின் சார்பாக நடக்கிற பொதுக்கூட்டத்தில் 41 பேருக்கும் ஒரு இரங்கல் தீர்மானம், அஞ்சலி, மௌன அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு அந்த அந்த மரபு இவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி யாராவது இறந்து போயிருந்தா மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. ஒரு கட்சியோட பொதுக்குழு செயற்குழு கூடுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் யாராவது இறந்து போயிருந்தா அதில் அஞ்சலி செலுத்துவாங்க. இதெல்லாம் மற்ற கட்சியில். ஆனால் இவங்க எதையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. இன்னொன்று, எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் கவனித்தோம் அப்படின்னு தெரியல, ஸ்டேஜில் அங்கங்கே இருந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் நான் பார்த்தேன். அந்த கொள்கை தலைவர்னு ஒரு 5-6 பேர் அறிவிச்சாங்கல்ல, வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், இவங்களை தவிர அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த 3 பேரோட ஃபோட்டோவை இப்போ புதுசாக சேர்த்துக்கிட்டாங்க. திடீர்னு கொள்கை தலைவர்கள் எண்ணிக்கை ஒரு 7-8 கூடிடுச்சு. ஜெயலலிதா, அண்ணாலாம் எப்படி திடீர்னு லிஸ்ட்ல சேர்த்தாங்க அப்படின்னு தெரியல. ஒரு கட்சிக்கு கொள்கை தலைவர்கள் அப்படின்னு ஒருத்தங்களை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சு இவங்க போதும், இவங்க தான் நமக்கு போதுமானவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணி தானே சேர்ப்பாங்க.
செங்கோட்டையன் பாக்கெட்ல போட்டோ வச்சிருந்தப்போ அதுக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு மாத்தி மாத்தி பிரச்சனை வந்து அவரும் ட்விட்டர்ல அதை போடுறது நீக்கிறதுன்னு விளையாட்டுல விளையாடிட்டு இருந்தாப்புல. இப்ப கடைசியில பூர்வமா ஜெயலலிதாவை ஸ்டேஜ்ல கொண்டாந்து ஏத்திட்டாங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா. சரி, அண்ணாவை ஆரம்பத்திலேருந்து ஒரு பேசிட்டு இருக்காப்புல விஜய். அது அரியலூர் கூட்டத்திலேருந்து திருச்சி கூட்டத்திலேருந்து அண்ணாவை கிளைம் பண்ணிட்டே இருக்காருன்னு வைங்களேன். இப்போ புதுசா ஜெயலலிதா, எம்ஜிஆர். இந்த ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் இவர் ஆரம்பத்திலேருந்து அந்த கட்சி ஆட்டையை போடுறது தான் விஜயோட நோக்கமாவே இருக்குது. அதனாலதான் இப்போ வந்து செங்கோட்டையனையும் உள்ள கூப்பிட்டு வச்சிருக்காரு. உண்மையான அதிமுக தொண்டர்கள்லாம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து, அதாவது இந்த மதுரை மாநாட்டிலேருந்து சொல்லிட்டு இருக்காப்புல விஜய். இப்ப செங்கோட்டையனையும் உள்ள எழுதிட்டு வந்து ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சு அதை அனுமதிச்சு இப்ப எம்ஜிஆர் படத்தையும் வச்சு 2 ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நியாயமா இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வரணும். ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எங்க கட்சியோட தலைவர்கள், உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம இவங்களோட போட்டோவை வச்சுக்கிட்டு திரியிற அப்படின்னு அதை கண்டிக்கணும், விமர்சிக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும். அவங்க வந்து கல்லாவில் நான் உட்கார்ந்தா போதும், பக்கத்துல யாருன்னா எனக்கு என்ன அப்படின்ற டீலிங்ல அவர் இருக்காப்புல. அதனால கண்டுக்காம இருக்காரு. அடுத்தது மாஃபா பாண்டியராஜன் இங்க இருந்து அங்க போக போறாரு அப்படின்ற பேச்சு தீவிரமா இருக்குது. மாஃபா பாண்டியராஜன் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு RSS பின்னணி உள்ளவர், பாஜக பின்னணி உள்ளவர். அங்கங்க சுத்தி தேமுதிக, அதிமுக, பாஜகன்னு சுத்தி சுத்தி வந்தாரு. இப்போ நேரா அங்க கொண்டு பிளேஸ் பண்ண போறாங்க. எங்க விஜய் கட்சிக்குள்ள மாஃபா பாண்டியராஜனை கொண்டு போய் பிளேஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி அந்த கட்சிக்குள்ள நிர்மல்குமார், அருண்ராஜ், இப்ப போயிருக்கிற செங்கோட்டையன், பாஜகவோட பிரதிநிதிகளா பல பேர் இருக்காங்க. அநேகமா இவரும் போயிருவாப்ல. இப்ப மாஃபா பாண்டியராஜனும் அங்க போயிருவாரு. விஜய் பேருக்கு கட்சிக்கு தலைவரா இருப்பாரு, மற்றபடி இவங்க தான் அவரை ஆப்ரேட் பண்ண போறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது.